ஆண்டின் பொதுக்காலம் 34வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 21 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 4 வரை. இன்றைய நற்செய்தியில் ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை பற்றி வாசிக்கிறோம். ஒருவர் இவ்வாறு என்னிடம் பகிர்ந்து கொண்டார்: உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் பணக்காரர்களிடம் அல்ல, ஏழைகளிடமே உதவியை தேடுங்கள். நம்மில் பலருக்கு நிதி திரட்டுவதில் அனுபவம் உண்டு. பெரும்பாலான நேரங்களில் பொதுவாக ஏழை மக்களே பணக்காரர்களை விட தாராள உள்ளத்தோடு கொடுக்கிறார்கள் என்பதை நாம் கண்டறிய முடியும். இருந்தாலும் விதிக்கு எப்போதும் ஒரு விதிவிலக்கு உண்டு. விதிவிலக்கு எப்போதும் விதிவிலக்காகவே இருக்கட்டும். நான் சில பங்குகளில் கண்ட அனுபவம்: ஏழைகள் மாத சந்தா ரூபாய் 100 கட்டுவார்கள். நான் அவர்களிடம் சொல்வது உண்டு: நீங்களே ஏழ்மையில் இருக்கிறீர்கள், ஏன் நீங்கள் மாத சந்தாவை குறைத்து கட்டக்கூடாது என்று கேட்பேன். அப்போது ஏழைகள் அவர்களிடமிருந்து வந்த வார்த்தை: என் கடவுள் என் குடும்பத்திற்கு எவ்வளவு செய்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். எனவே என் ஏழ்மையிலும் என்னையும் என் குடும்பத்தையும் காத்து வழிநடத்தும் கடவுளுக்கு நான் எந்நாளும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். இதே போன்று பணக்காரர் ஒருவர் வந்து, என்னுடைய மாத சந்தா ரூபாய் 100 என்று எழுதி கொள்ளுங்கள் என்று என்னிடம் கொடுத்தார். உண்மையில் பகுத்தறிவு என்ன சொல்லும்? அதிகமாக வைத்திருப்பவர்கள் குறைவாக வைத்திருப்பவர்களை விட அதிகமாக கொடுப்பார்கள் என்று. ஆனால் இன்றைய நற்செய்தியில் நடப்பது ஏருக்கு மாறாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் வரும் ஏழை கைம்பெண் தன்னிடமிருந்த அனைத்தையும், தன் வாழ்வாதாரம் முழுவதையும் கடவுளுக்கு கொடுத்தார். கைம்பெண்ணினுடைய வறுமை அவருடைய பங்கை கொடுக்க தடையாக இல்லை. அவருடைய தொகை மிகவும் குறைவானதுதான். ஆனால் மற்றவர்கள் தங்களிடமிருந்த செல்வத்திலிருந்து மிகுதியானவற்றை காணிக்கை செலுத்தினர். ஏன் கைம்பெண் ஏழையாக இருந்தார்? லூக்கா 20:46-47 மறைநூல் அறிஞர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கைம்பெண்ணின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், ஏழைகளின் துயரத்திற்கு சமூக ஒடுக்குமுறையும் அநீதியுமே காரணம். தங்களிடம் இருந்ததை பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக ஏழைகளிடமிருந்து பிடுங்கிய மிகுதியான செல்வத்திலிருந்து உண்டியலில் போட்ட காணிக்கையை இறைவன் விரும்பவில்லை என்பது ஒரு வெள்ளிடை மலை. செல்வத்தை பற்றியும் தாராள மனதை பற்றியும் கொடுப்பதை பற்றியும் புனித அகஸ்தினாரும் கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசாவும் சொன்னது இங்கு நினைவு கூறத்தக்கது. எங்கே உன் இன்பத்தை தேடுகிறாயோ அதுதான் உன் புதையல். எங்கே உன் புதையல் இருக்கிறதோ அங்கே உன்னுடைய இதயமும் இருக்கும். எங்கே உன் இதயம் இருக்கிறதோ அங்கே உன் சிற்றின்பமும் இருக்கும் என்று சொல்வார் புனித அகஸ்தினார். அன்னை தெரேசா கூறுகிறார்: உனக்கு தேவையில்லாததை கொடுத்தால் அது கொடுத்தலாகாது, தர்மமும் ஆகாது. கடவுள் நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதில் நாட்டம் கொள்வதில்லை. நாம் எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம், ஏன் கொடுக்கிறோம் என்பதில்தான் ஆர்வம் காட்டுகிறார். ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர் தன் அருகில் படுத்திருந்த பணக்கார வயதான நோயாளியிடம் நன்றாக பேசிக் கொண்டிருந்தார். தன்னை பரிசோதித்த மருத்துவர் தன்னை பற்றி என்ன தன் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொண்டாரோ அதை தன் சக நோயாளியுடனும் அவருடைய குடும்பத்தினரிடம் பகிர்ந்தார். அவர் சொன்னார்: என்னிடம் யாரும் அதிர்ச்சி தரும் செய்தியை சொல்லக்கூடாது என்றார். அந்த பணக்கார பெரியவர் இவருக்கு 1 கோடி ரூபாய் எழுதி வைத்துவிட்டு இறந்து போனார். அந்த பணக்கார பெரியவர் எழுதி வைத்த இவ்வளவு பெரிய தொகையை எப்படி அந்த நபருக்கு அதிர்ச்சி தராமல் சொல்ல முடியும் என்று அவருடைய குடும்பத்தார் யோசித்தனர். அப்போது போதகர் அங்கு வந்தார். அவர்கள் அந்த போதகரிடம் இந்த தொகையை பற்றி அதிர்ச்சி தராத வண்ணம் அந்த இதய நோயாளிக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும்.
அந்த போதகரும் அந்த நோயாளியின் அருகில் சென்று, ஐயா, உங்களுக்கு இப்போது ஒருவர் 1 கோடி ரூபாயை தருவதாக வைத்துக் கொள்வோம், அதை என்ன செய்வீர்கள் என்று கேட்க, அதில் பாதியை உங்கள் ஆலயத்திற்கு தந்து விடுவேன் என்றதும் போதகர் மயக்கம் போட்டு விழுந்தார். ஆமீன்.